போயிட்டாருன்னா சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவாருங்கிறாங்க. ஏன்னா 5 மணிக்கு தான் வருவாருங்காரு. நம்ம எப்படி கிளம்புறது, என்ன செய்யறது? நைட்டு பூரா இப்படி வேற பாட்டா பாடிக்கிட்டு இருந்தாரு, இது எப்படி துவக்கி வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் இருக்கேன். என் கையில ஒரு 20,000 ரூபாய் இருக்கு. அதை சாமிகிட்டே கொடுத்து அன்னதானத்தை துவக்க சொல்லலாங்கிற ஐடியாவில் நான் இருக்கேன். அங்க இருக்கிற அமாவாசை அவன் இவன் லொட்டு லொடுக்கு நிறைய பேர் இருக்கிறவங்களை எப்படா வருவாங்கன்னா, அவர் அவ்வளவுதான் சாமி, நான் 5 மணிக்கு தான் வருவாரு, இப்ப பூரா 10 நாள் அப்படித்தான் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்க. என் கூட இருக்கிறவங்க சோபாகுமா எல்லாரும் கேட்க, என்ன செய்வோம் சாமிங்க, நீங்க வாட்டுக்கு இருங்க, வருவாரு. நம்ம அவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல, வாங்குறதுக்கே வருவாரு, நீங்க பேசாம இருங்கன்னு சொல்லிட்டேன். 9-9:30 வந்துட்டாரு, சர்ன்னு வந்துட்டாரு. நாங்க மோகன் தோட்டத்தை வேப்ப மரத்துக்கிட்ட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சல்லுன்னு வந்தாரு, அங்கனே இறங்கினாரு. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட கல்லு கிடக்கும், அந்த கல்லுல வந்து உட்காந்துட்டாரு. நான் கல்லுக்கு கிளவரமா நான் நின்றுட்டு இருக்கேன். உட்கார்ந்த உடனே இப்படி பார்த்தாரு, ஐயா அப்படின்னு. என்ன அப்படின்னாரு. நான் அப்படியே அந்த 20 ரூபாயை அப்படியே எடுத்து கையில கொடுத்தேன். எதுக்கு அப்படின்னாரு. அன்னதானத்துக்கு. அப்படி சொல்லு அப்படின்னு வாங்கி எடுத்து அவர் சிப்பா பைக்கில் வச்சாரு. அந்த நேரம் எல்லாரும் இருந்தாங்க இல்லையா, எல்லாரும் நான் நீன்னு சொல்லி வந்து கொடுக்க அவங்கவங்க முடிஞ்ச 1000-500 அப்படி கொடுத்தாங்க. அது பக்கத்துல மனோகரன் ஒருத்தர் இருந்தா, அவனை நீ வாங்கடா அப்படின்ட்டாரு. வாங்கி அதுக்கப்புறம் அவன் மொத்தமா வச்சிருந்தான். அன்னைக்கு மத்தியானமே சமையலை துவக்கிட்டாரு. அன்னைக்கு துவக்குனாதான் அன்னதானம். அன்னைக்கே பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு வந்து பால்கார தோட்டத்துல சோற பொங்க சொல்லி மத்தியானத்துக்கு எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டாரு. அன்னைக்கு அன்னதானம் துவங்கினதுதான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறது. புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகளை நிறைய நடத்துவாரு. நம்ம எதிர்பார்த்து வந்தால்தான் போகணும்னு உட்காந்துட்டு அவர் எங்க இருந்தாலும் வந்துடுவார். சாமி வந்தாதான் நம்ம போகணும் கிளம்பணும்னு நம்ம இருந்துட்டோம்னா எங்க இருந்தாலும் வந்துடுவாரு. புரிஞ்சதுங்களா? அப்படி ஒரு மகானா இருந்தவரே அவர் வாழ்க்கையில அத்தனை கஷ்டப்பட்டாரு. மகானா வெளிப்படுறதுக்கு முன்னாடி. ஆமா, எவனோ ஒருத்தன் பேங்க்ல திருடிட்டு போனதுக்கு இவர் தான் செஞ்சாருந்தாலும் அந்த ஊர்ல கணக்கு வீட்டுல கஷ்டப்படுத்தினாங்க அவரை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த நிலை அடைஞ்சு வந்து நின்னார தவிர சுகமா இருந்தெல்லாம் ஒன்றும் அவர் வரல. ஆனா அடுத்து வரப்போறது குழந்தையில இருந்தே வரப்போறாரு. அதனால வந்து எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆன்மீக ரீதியா கஷ்டம் இருக்கும், மக்களுடைய இந்த துயரங்கள் வராது. ஆமா, அதனால 18வது யுகத்துல வந்து அவருக்கு அது வராது. ஏன்னா குழந்தை பருவத்திலேயே அவரு ரிஷியாவே வெளிப்படுறாரு, ராச ரிஷியா வெளிப்படுறாரு. புரிஞ்சதா? என்ன இப்ப என்ன 11 வருஷம் போயிருக்கா? ஆமா, 11 வருஷம்னா இன்னும் எவ்வளவு இருக்கு? 18க்கு 7 வருஷம் இருக்கு. பூமியில அவதரிச்சு ஒரு 3 வருஷம் 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிறந்து 3 வயசுல இருந்து வெளிப்படுறது மாதிரி ஒரு இது இருக்கு. 3வது வயசுலயே அவர் யாருங்கிறத வெளிப்படுறது மாதிரி இருக்கு.